இப்பொழுது திருப்பெருந்துறை தவிர மெஜாரிட்டி டெம்பிள்ஸ்ல ஒரு சில டெம்பிள்ஸ்ல வசதி இல்லாம பள்ளியில இல்லாம இருக்கலாம். ஆனா சிவலிங்கம் முத்துன்ற எல்லா சிவன் கோயிலையும் பள்ளியில உண்டு. ஒரு கோயில்ல இல்லைன்னு சொன்னா அந்த கோயில்ல அவங்க வசதி இல்லை மெயின்டைன் பண்ணல, ஆனா அங்கேயே வசதி இருந்தா மெயின்டைன் பண்ணுவாங்க. என்ன எல்லா சிவாலயத்திலும் பள்ளியில உண்டு, திருப்பெருந்துறை சிவாலயத்துல பள்ளியில கிடையாது. இப்ப பள்ளியில இல்லாத திருப்பெருந்துறையில திருப்பள்ளி பாடி அந்த பாட்டு எங்க பாடப்படுதுன்னா எல்லா சிவாலயத்திலையும் தூத்துக்குடியிலையும் சரி, வேற எல்லா ஊர்ல திருவத்திலையும் சரி, சாமியை காத்தால திருப்பள்ளியை எழுச்சி அந்த பெருமான துயில் உணர்த்தும் பொழுது திருப்பெருந்துறையிலே சிவபெருமானே பள்ளி எழுந்துள்ளாயன்னு பாடும்பொழுது அத்தனை ஊர்லயும் எங்கால் தானே இருக்கு. அப்ப உயிர் யாரு? எல்லா ஊர்ல இருக்கிற கடவுளும் உடம்பு தான். ஆத்மா யாரு? அதனாலதான் அந்த சாமி எல்லாம் தூங்கும் போது அங்க துயில் உணர வேண்டியது யாரு? இப்ப சிவபிரகாசம் தூங்கிட்டு இருக்கிறாரு, சிவபிரகாசம் ஐயா எழுந்துருங்க ஐயா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது திருப்பள்ளி எழுச்சி. அப்ப உடனே அவர் எழுந்திருக்கிறாரு. அப்படி விழித்துக் கொள்பவர் யாருன்னு கேட்டால் அவர் தான் ஆத்மநாதன். திருப்பெருந்துறையில திருப்பள்ளி இது பள்ளியறை கிடையாது, ஆனால் விழித்துக் கொள்பவன் அங்கு ஆத்மநாதன். அதாவது எல்லா ஊர் சிவாலயத்திலையும் இருக்கின்ற அந்த சதாசிவ மூர்த்தம் மகேஸ்வர மூர்த்தங்கள் இருக்கே, அதுக்குள்ள குருமூர்த்தமாக விழித்துக் கொள்பவனாக இருப்பவன். அவன் எதுக்காக விழிக்கிறான்னா நம்ம பிள்ளைக்கு நாம தீட்சை அளிக்கணும்னு விழிக்கிறான். குருநாதருக்கு உறக்கம் கிடையாது, நல்லா கவனிங்க. நமக்கு தான் அறியாமைன்ற உறக்கம். இப்ப குருநாதருக்கு பள்ளியற துகில் உணர்ச்சி பாடல் பாடணும்னா என்ன அர்த்தம்னா, பெருமானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இதை நீ கண்டுக்காம இருக்கையே, டேக் நோட் ஆஃப் மீ, என்ன கரெக்ட் பண்ணு, அடியேனை கண்டுகொள்ளே அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்ப உன்னுடைய ஸ்கூல்ல என்ன சேரு. அப்ப நான் தூங்குறேன்னா நீ தூங்குறேன்னு தெரியல, இவ்வளவு கஷ்டப்படுற என்ன நீ கண்டுக்கலன்னா நீ தூங்குறேன்னு அர்த்தம். உனக்கு தூக்கம் கிடையாது, நீ உலகத்தெல்லாம் வாழ்விச்சுட்டு இருக்க, இருந்தாலும் நான் படுற கஷ்டம் கண்ணில் படலையே என்பதனால அறியாமையில் உயிர்கள் தான் தூங்குகின்றன என்றாலும் கூட குருநாதனால் தான் உயிர்களை தட்டி எழுப்ப முடியும் என்பதனால அவன் அருள் இல்லை என்றால் நாம விழிக்க போவதில்லை. எப்படின்னா அப்பர் சொல்றாரு, நீ என்ன மறந்து போய் சமணத்துல இருந்தே ரொம்ப நாள்னு கேட்ட போது என்னையா தப்பு சொல்றீங்க, என் மேல என்ன தப்பு இருக்கு, நான் 100% நல்ல பையன், ஜலம் பூவிடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், என்னை மறக்க வச்சது சிவபெருமான், நான் மறந்ததையும் அறியாதிருந்தேன், என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான்